நம்ம கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது இல்லையா, ஆன் ஆகும் பொழுது மானிட்டர் ஆகணும், அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இன்டர்நெட் மூலமா நம்ம ஹேக் பண்ணலாம்னா சத்தியமா பண்ண முடியாதுங்க. சரி, யூஎஸ்பி மூலமா ஏதாவது வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி ஹேக் பண்ண முடியுமா சார்னா, தேர்தல் களம். ஸோ இந்த ஜுரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாருமே இப்போ பேசிட்டு இருக்கிறது, எங்கே போனாலும் ஒரு டீ கடை எங்கே போனாலுமே வந்து யார் ஜெயிப்பா, எப்படி ஜெயிப்ப போகிறாங்க, யார் உங்கள் ஏரியாவில் நிற்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியுதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவிஎம் மிஷினை பற்றி சுற்றி யாராவது ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, ஓகேவா? ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு இன்னொரு கட்சிக்கு உள்ளது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஹேக் பண்ணிடுவாங்க, அதில் எல்லாருமே இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்குங்க. டெக்னிக்கலாக வந்து என்னெல்லாம் பாசிபிள் எதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு சைபர் செக்யூரிட்டி சீரிஸ் வரை போட்டுட்ருக்கோம். அது ரிலேட்டடாக இது வரதோட்டு வந்து இதையும் போடலாம்னு முடிவு பண்ணிட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் போய் நீங்கள் போஸ்ட் பண்ணலாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் இதை ஹேக் பண்ண முடியுமா, அது எப்படி ஹேக் பண்ணுறது, இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. நார்மலாக வந்து ஒரு எலெக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு போலிங் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருப்பாங்க ஒரு பூத்தில். அவங்க நம்மளுடைய ஐடி கார்டை பார்ப்பாங்க, பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு நீ சரிதான ஆள் தான்ப்பா அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கையில் வந்து ஒரு மலிக்க முடியாத ஒரு மை தடவிடுவாங்க. தடவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து ஓட்டிங் போகிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரை சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து முன்னாடி காலத்துலாம் வந்து ஒரு பேலட் பேப்பர் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த பர்சன் தான் அப்படின்ட்டு நம்ம டிக் பண்ணி ஓட்டு போடுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து கோடிக்கணக்கான பேப்பர்ஸ் வீணாக போகிறதோட்டு நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க, இது ஏன் டிஜிட்டலாக மாற்றக்கூடாதுன்னு. அந்த டிஜிட்டலாக மாறினது தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுங்க. நிறைய கண்ட்ரிஸ் இந்த ஓட்டிங் மிஷின் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இந்தியாவில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இந்தியாவில் மட்டும் இருக்குது அப்படின்னா, உலகத்தில் வந்து சர்வீஸ் உலகத்துக்கே சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பண்ணுற மேஜரான கண்ட்ரீஸில் சைனாவும் இந்தியாவும் தான் இருக்குங்க. நாம் தான் சாஃப்ட்வேருக்கான கடவுளேங்க. அதனால் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்றதுனால இந்தியாவில் வந்து இந்த டிஜிட்டல் ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குங்க. இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை டீப்பாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் படிக்கணுங்க. சைபர் செக்யூரிட்டி ஒரு மேண்டேட்ரியான ஒரு ஃபீல்டுங்க. உணவு காற்றுன்ற மாதிரி வந்து இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகிறதோட்டு தயவு செஞ்சு சைபர் செக்யூரிட்டி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி படிக்கணும்னு நினச்சிங்க முதல்ல என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுங்க. இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. இந்த லிங்க்ல எல்லாம் என்னெல்லாம் படிக்கணும்னு கொடுத்துருப்பேன். ஓகேவா? மற்றபடி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது என்னோட மெயில் ஐடி. அதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணால் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேங்க. கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் வாங்க ஜாலியாக பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட். அந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீடைல் மொபைல் நம்பர் போடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காதீங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. முதல்ல வந்து ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவாங்க, இன்னும் பேலட் யூனிட் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து அந்த ஆஃபீஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுவார். ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஓட் போடலாங்க. வெரிஃபை பண்ணியாச்சுப்பா, ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் ஓட் போடலான்னு அங்கே போயிட்டு அவர் வந்து எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அதை வந்து அவர் ப்ரெஸ் பண்ணுவாருங்க. இது ரெண்டுமே வந்து கனெக்டாக இருக்கும். இந்த ஒயர் வந்து ஒரு 5 மீட்டர் வரைக்கும் இந்த ஒயர் இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில்ங்க. ஓகேவா? இது ஒன்றுங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து இந்த டிவைசஸ் ரெண்டுமே இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஓகேவா? QR கோடு மூலமாக. இதுக்கு பதிலாக வந்து இன்னொரு டிவைஸ் நம்ம வைக்கிறதா இருந்தால் அதை இன்டெகிரேட் பண்ணணுங்க. ஓகேவா? அதனால் இதை ஸ்வாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாதுங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு சிப் வச்சுருப்பாங்க, EEPROM, எலக்ட்ரானிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்ற ஒரு EEPROM இருக்குங்க. இந்த EEPROMல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது இல்லையா, ஆன் ஆகும் பொழுது மானிட்டர் ஆகணும், அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அது எல்லாமே ரோம் அப்படின்ற ரீட் ஒன்லி மெமரி எழுதி வச்சிருப்பாங்க நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு கிளாக் வச்சுக்கலாம், டிஜிட்டல் கிளாக்கு. ஆன் பண்ணிட்டு டைமர் ஓடும், மினிட்ஸு ஹவர்ஸு செகண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அது ஒரு சிப்புங்க. அந்த சிப்பை பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் ப்ரோக்ராம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதான், ஆப்வியஸ்லி டெக்னிக்கலாக இது உண்மைதாங்க. ஓகேவா?
ஸோ இது வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் இது வந்து ஹேக் பண்ணணும் சார் அந்த சிப் அப்படின்னா வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு வந்து அந்த டிவைஸை கழட்டி அதுக்கப்புறம் வந்து ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, இது ஆப்ஷன் 1ங்க. ஓகே, ஆப்ஷன் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சிப்பை நீங்கள் எடுத்து தான் ரீப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த சிப்பை நீங்கள் உடைக்கணுங்க, உடச்சி உள்ளேருந்து எடுக்கணுங்க, எடுத்து தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லையா வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ண முடியுங்க. ஓகேவா, ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை என்ன வந்து இருக்க டேட்டா அழிஞ்சு போயிடும். ஓகே, ஓட்டு போடுறது எதுவுமே இல்லாமல் போயிடுங்க. ஓகே, இது ரெண்டுமே நமக்கு ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் சிப்பை வந்து நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. சார் சாஃப்ட்வேர் ஏதாவது பண்ண முடியுமா சார்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் பேஸ் கோடிங்காக இருக்குங்க, ஃபர்ம்வேர் கோடிங்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத தொட்டு வந்து இந்த சிப்பை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி மிகவும் குறைவு தாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது, இந்த டிவைஸ்க்கு வைஃபை கனெக்ஷன் கிடையாது. இன்டர்நெட் மூலமாக நம்ம ஹேக் பண்ணலாம்னா சத்தியமாக பண்ண முடியாதுங்க, இதில் வைஃபை கிடையாதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து லைக் சார் நம்ம லேண்ட் கேபிள் மாதிரி எதனா இருக்குமா சார் அப்படின்னா லேண்ட் கேபிளும் கிடையாதுங்க. அதனால் இன்டர்நெட் மூலமாக வந்து தூரத்துலேருந்து ஹேக் பண்ண முடியுமான வாய்ப்பே கிடையாதுங்க இதுக்குங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சரி யூஎஸ்பி மூலமாக ஏதாவது வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி ஹேக் பண்ண முடியுமா சார்னா யூஎஸ்பிக்கான ஆப்ஷனும் அவங்க தரலங்க. அட பாவிகளா, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ யூஎஸ்பிக்கான ஆப்ஷனும் கொடுக்காதோட்டு வந்து டிவைஸ் மூலமாக ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி மிகவும் குறைவாக இருக்கு. சரிங்க சார், இந்த பேலட் பாக்ஸில் வந்து ஒன்று ப்ரெஸ் பண்ணால் வந்து இன்னொருத்தருக்கு போட முடியுமா சார்? அதாவது ஒருத்தருக்கு நான் இங்கே 1ன்ற ஒருத்தருக்கு ப்ரெஸ் பண்ணுறேன், 3ன்ற ஒருத்தருக்கு போட முடியுமா அப்படின்னா இது பண்ண முடியும், இது பண்ண முடியுங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பாக்ஸில் வந்து 1ன்னு ப்ரெஸ் பண்ணால் 3ன்ற மாதிரியா இருக்கும். இன்னொரு பாக்ஸில் வந்து 1-3ன்னு இருந்துச்சுன்னா வந்து ஒரு கட்சி சார்பாக வந்து நீங்கள் பேலட் பாக்ஸில் பண்ண சான்ஸே கிடையாதுங்க. இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கட்சி ஏ அப்படின்னு ஒரு கட்சி இருக்குங்க, நான் ஒரு கட்சி பேர் சொல்ல விரும்பலைங்க, ஏன்னு ஒரு கட்சி இருக்குது. இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். 3ல் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து 3ன்ற இடத்துல வந்து அந்த ஏ கட்சி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் நீங்கள் பண்ண முடியும் அந்த பேலட் பாக்ஸுங்க. ஓகேவா, ஏன்னா எது ப்ரெஸ் பண்ணாலும் அந்த 3 மட்டும் எரியிற மாதிரி பண்ணலாங்க. மற்றபடி வந்து இதை ஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்க. ஓகேவா, இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேங்க. இப்போ வந்து லைக் டிஎம்கே, எங்கள் ஊர் பக்கம் டிஎம்கே இருக்கிறது நான் சொல்கிறேங்க. டிஎம்கே இருக்காங்க, அவங்க வந்து லைக் வேற ஒரு கட்சி எக்ஸ்னு ஒரு கட்சி கூட அலைனாக இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஜெயிக்கணும்னு நினைச்சாலுமே இந்த எங்கள் ஊரில் எக்ஸ் தான் நிற்கிது அலையன்ஸ் கட்சி. அப்போ எக்ஸுக்கான கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணணும். அந்த ஊரில் டிஎம்கே ஜெயிக்கணும், இந்த ஊரில் டிஎம்கேட அலையன்ஸ் கட்சி ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்கள் ஹேக் பண்ணணுங்க. சான்ஸே கிடையாதுங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இந்த பாக்ஸ் ஒருவேளை வேற ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனையாக போயிடுங்க. சரிங்களா, ஓகேவா, இது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இந்த சொல்கிறது வந்து எந்த அளவு உண்மைன்னு தெரிலங்க. இந்த மாதிரி சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சார் நம்ம வந்து பவர் சப்ளை மூலமாக ஹேக் பண்ணலாமா சார்னா அதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஒயர் எதுவுமே தரல, ஷார்ட் சர்க்யூட் பண்ணலாம் எதாவது பண்ணலாம். இது வந்து நார்மலாக ஒரு லைக் நம்மளுடைய இது கிளாக் இருக்கு இல்லைங்களா, கிளாக்கில் போகிற ஒரு நார்மலாக ஒரு பேட்டரி தாங்க, 6 வோல்ட் பேட்டரிங்க. இந்த ஆல்கலைன் பேட்டரி மூலமாக பண்ணுறதொட்டு வந்து அந்த பேட்டரி தாங்க, இதுலேருந்து வேறு எதுவுமே இம்பாக்ட் நீங்கள் கொடுக்க முடியாதுங்க. சரிங்களா, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னொரு அடிஷனல் சிஸ்டம் வந்துச்சுங்க, விவி பேட் அப்படின்ற ஒன்று, ஓட்டர் வெரிஃபுல் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் வந்துச்சுங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த விவி பேட் இருக்கிறதொட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துச்சுங்க. எப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு கட்சிக்கு 5 ஓட்டு போட்டிருக்காங்க. நான் நம்ம ஊருக்கு சொல்கிறேன், ஏடிஎம்கேக்கு இந்த பாக்ஸில் 5 ஓட்டு போட்டிருக்காங்க, டிஎம்கேக்கு 10 ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்னு ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் சீமான் இருக்காருங்க, அவருக்கு 15 ஓட்டு போட்டிருக்காங்க. 5, 10, 15. நான் எந்த கட்சி சேர்ந்தவங்க கிடையாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. அப்போது நம்ம அங்கே எண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேளை வந்து அவங்க செக் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த விவிபேட் மிஷினில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வந்து இந்த பாக்ஸுக்கும் அந்த விவிபேட்டில் கூட வெரிஃபை பண்ணிக்கலாங்க. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தாங்க. ஓகேவா, ஸோ இது இன்னொரு சிஸ்டம் இப்போ கொண்டு இருக்காங்க, இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவோம், நீ என்ன ஓட்டு போட்ட அப்படின்னு நீங்கள் ரிசிப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப பேப்பர் சிஸ்டம் வந்துடுதுங்க, இது இன்னும் பெரிய லாஸ் தாங்க. அதனால தான் டிஜிட்டலுக்கு வந்து திரும்ப பேப்பர் வருது, இன்னும் கொஞ்சம் பாசிபிலிட்டி தப்பாக இருக்குங்க. அதனால் வந்து லைக் மேபி கொண்டு வந்திருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் வந்து நாம் இந்த விவிபேட் மூலமாக இந்த பாக்ஸில் 100 ஓட்டு இருக்குன்னா எந்த கட்சிக்கு எத்தனை ஓட்டு போட்டான்னு செக் பண்ணுறதுக்கான வெரிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குங்க. அதனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் லைக் இப்போ ஓட்டிங் போட்டு முடிச்ச பின்னாடி டக்குன்னு போட்டு ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா வந்து விவிபேட் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகும், கண்டுபிடிச்சிடுவாங்க. இதெல்லாமே நிறைய சூப்பரான சிஸ்டம். உண்மையாகவே நான் இந்திய அரசாங்கத்தை பாராட்டுறேங்க, என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதில் வந்து லைக் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் வெரிஃபிகேஷன் யூசிங் விவிபேட், இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த விவிபேட் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம், இந்த பேலட் பாக்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஓட்ஸு மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த சார் ஒரே கட்சிக்கு நான் 4 ஓட்டு போட்டேன் சார், அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த எலக்ட்ரானிக் மிஷின் ரொம்ப பயன்படுதுங்க. பூத் ஆஃபீஸர் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ண உடனே
நம்மளுங்க சார் 2 முறை கிளிக் பண்ணிடலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாதுங்க. பூத் ஆஃபீஸை இங்கே ப்ரெஸ் பண்ணி ஓகேன்னு சொன்னப்ப நீ நேராக போயிட்டு நீ ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிட்டுனா லாக் ஆகிடும். திரும்ப பூத் ஆஃபீஸர் வந்து ஒரு முறை ப்ரெஸ் பண்ணாதான் திரும்ப நீங்கள் அன்லாக் ஆகும் போய் ஓட்டு போட முடியுங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிறதோட்டு நிறைய ஓட்டு போட முடியாதுங்க. 2 பேருக்கு ஓட்டு போடுறதும் கஷ்டங்க. அந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப நல்ல விஷயங்க. இன்வாலிட் ஓட்ஸுங்க போட முடியாதுங்க. ஓகேவா, இதில் இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்குங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில். ஓகேவா, இங்கே பாருங்க, நான் வந்து இந்த ஓட்டிங் மிஷினை சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாதுங்க. ஆனால் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுறவங்க, டெக்னாலஜியை பாராட்டுறவங்க, நம்ம தமிழர்கள் நம்ம இந்தியர்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க நான் பாராட்ட விரும்புகிறேங்க. இவ்வளோதாங்க. ஓகே, இதில் நிறைய டிராபேக் இருக்கலாம், எனக்கு தெரியும், என் மூளைக்கு எட்டாமல் இருக்கலாம் அப்படின்னு கமெண்ட்ஸ் போய் போஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா, பூத் கேப்சர் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. பட் ஆனால் ஒரு பூத்தை கேப்சர் பண்ணி எல்லாருக்கும் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் சொருகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இது இந்த ஓட்டிங் மிஷினில் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 5 ஓட்டு தான் நீங்கள் போடவே முடியும். ஏன்னா ஒருத்தனை வெரிஃபை பண்ணி ஓகே ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணி ஓகே இவன் வந்து இந்த பூத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு மைய தடவி நீங்கள் போய் ஓட்டு போகிறதுக்கு 1 நிமிஷமாவது ஆகும் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனுடைய தாட்ஸுங்க. அதனால வந்து அவங்க ஒவ்வொருத்தராக வரணுங்க. கண்டிப்பாக 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிடுங்க நீங்கள் ஓட்டு போடும்போது தெரியும். அப்போ 5 ஓட்டுக்கு மேலே 1 நிமிஷத்தில் போட முடியாதுங்க. சரிங்களா, ஓகேவா, 5 ஓட்டு போடவே முடியாது இல்லைங்களா, 1 நிமிஷத்துக்கு 1 ஓட்டு போட முடியாது. ஸோ 5 ஓட்டு தான் 1 நிமிஷத்துக்கு போட முடியுங்க. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதோட்டு இஷ்டத்துக்கு அடித்து போட முடியாத வாய்ப்புகளை கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. போடவே முடியாது அப்படி கிடையாது. 1 நிமிஷத்துக்கு 5 ஓட்டு தான் கள்ள ஓட்டே போட முடியுங்க. அந்தளவு ஓரளவு ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான் இது எல்லாமேங்க. ஓகேவா, ஸோ இதை பற்றி நிறைய படிக்கணும், சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நானே ஆர்டிகல் எழுதியிருக்கேங்க, கண்டிப்பாக போய் படிங்க. நிறைய விஷயம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் இதை பற்றி சைபர் செக்யூரிட்டி பற்றி கொடுத்துருக்கேங்க. ஓகேவா, நிறைய டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறது நம்மளோட கம்பெனிங்க. நீங்கள் எப்போ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாமி விக்கிடெக்கி அண்ட் KaaShiv InfoTech. இது என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுங்க. இந்த லிங்க்குக்கு போங்க, உங்களுடைய ப்ரௌசர் இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா நம்ம சேனலை ஜாயின் பண்ணலாங்க. இன்ஸ்டா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. வாழ்க தமிழ்.